ஃப்ளோரா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பீட்டா டேங்க் நாங்கள் கழுவ போகிறோம். பீட்டா டேங்க் வந்து ஒரு வாரம் ஆச்சு கழுவி. தண்ணியெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவிடுவோம். நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு வடிகட்டி, அப்புறம் வந்து ஒரு அரை டப்பா கல்லுப்பு. நம்ம மீனை பிடிச்சிடலாம். மாட்டவே மாட்டேங்குது. மாட்டிடுச்சு கைஸ். நான் வந்து இந்த மக்கில் தான் வந்து எப்பவுமே போட்டு கழுவுறது. போட்டுட்டு வெளியே தான் அப்படியே போய் பால்கனியில் வச்சு நான் கழுவிடுவேன். இங்கே ஒரு வாழை இருக்குது. நான் வந்து முதல்ல இதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாளியை கழுவியாச்சு. வந்து உள்ளே வச்சுருக்க டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம். எடுத்து உள்ள போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம போய் அந்த அக்வாரியத்தோட மூடி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கழுவணும். கழுவி எடுத்துக்காச்சு. நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதில் வந்து தண்ணியை பிடிச்சிக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த அக்வாரியம் கழுவும் போது சோப்பு போட்டு கழுவக்கூடாது, உப்பு போட்டு தான் கழுவுவேன். சில பேர் சோப்பு போட்டு கழுவுவாங்க, ஆனால் நான் உப்பு போட்டு தான் கழுவுவேன். எனக்கு மீன் முக்கியம். அதை செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுலேயும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணலாம். ஓகே கைஸ், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் போல் இது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம கழுவ ஆரம்பிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு சேட் நியூஸ் கைஸ். நம்ம ப்ரீடிங் போடலான்னு வச்சுருந்த ஒரு ஃபீமேல் செத்து போச்சு. அதை நான் கூட காமிக்கிறேன். அதை இப்போ வந்து காமிக்கிறேன் இல்லை, ஏன்னா நான் அதை தூக்கி போட்டேன். இப்போ வந்து நம்மளோட போன வாட்டி இந்த ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு ஃபீமேல் இருந்துச்சு, அது செத்து போச்சு. நேற்று நைட் தான் செத்து போச்சு. செத்து போனே அந்த டேங்கை கழுவிட்டேன். கழுவினதுக்கப்புறம் அது தூக்கி வெளியே போட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு 1 மினிட் ஆகிருக்கும், ஊறி இருக்கும். நம்ம கழுவ ஆரம்பிச்சிடலாம். கல்லுப்பு தூக்கி ஓரமாக அப்படி வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இந்த கல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு 3 வாட்டிக்கிட்ட வாஷ் பண்ணிட்டேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இந்த மாதிரி நான் இன்னும் 2 வாட்டி பண்ணுவேன். பண்ணிட்டு இதை வந்து நேரம் காய வச்சுட்டு அப்படி எடுத்து போட்டுருவேன். நான் வந்து கழுவுறதுக்கு மட்டும்தான் பைப் தண்ணி யூஸ் பண்ணுவேன். வந்து இந்த அக்வாரியம்க்குலாம் வெளியே தான் யூஸ் பண்ணுவேன். அதை நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். மெயினாக அந்த கோரெலாம் நிறையா வாஷ் பண்ணுவேன். நான் அதில் தான் அழுக்கெல்லாம் செட்டில் இருக்குது. இப்போ வந்து இதையும் ஊற்றிடலாம்.
வாட்டி வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 வாட்டி நான் வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணியாச்சு. நம்ம கல்லில் இப்போ தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிடலாம். அப்படியே இருக்கட்டும். அடுத்து டேங்கை தான் கழுவணும். நிறைய பேர் வந்து வீட்டா கிளாஸ் டேங்க் தான் செட் பண்ணுறீங்க. அது வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும் அந்த டேங்க் இது பண்ணி கழுவுறதுக்கு. நானுமே ப்ரோ தான், ஆனால் வந்து நானும் யூஸ் பண்ணுறது எல்லாமே பிளாஸ்டிக் டேங்க் தான். ஏன்னா நான் வந்து எனக்கு தூக்கி அந்த மாதிரி கழுவ முடியலங்கிறதுக்காக நான் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்குவேன். அது ஒன்றுமே இருக்காது. நம்மளை சும்மா அப்படி தூக்கி கழுவிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் இந்த டேங்க்லாம் வச்சிங்கன்னா. அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சும் போகாது இந்த டேங்க்லாம். இந்த ஃப்ரேம் மட்டும் அப்பப்போ உடையும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வளர்க்கலாம். இப்படி ஃப்ரேம் உடைஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த அக்வாரியத்தில் கொடுத்தீங்கனாலே அது சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே அது உடஞ்சி போயிருந்தாலும் டேங்க்குக்கும் இந்த பிரச்சனையும் ஆகாது. அதனால தான் நான் பிளாஸ்டிக் டேங்கை சஜஸ்ட் பண்ணுது. இதையும் கிட்டத்தட்ட நான் 3 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பபிள்ஸ் சொன்னோன்னா நான் அப்படியே ஊற்றிடுவேன். தண்ணியெல்லாம் அழுக்கு இதாகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நான் கல்லை எத்தனை வாட்டி கழுவுறேன்னா அதே அளவு